சின்ன மருமகளில் அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்பத்தா கிட்ட டாக்டர் சொன்ன அதிர்ச்சியான விஷயம். தமிழ் செல்வியை கூட்டிக்கிட்டு அப்பத்தாவும் தமிழ் செல்வியோடைய அம்மா வசந்தியும் வழக்கம் போல் செக்கப்புக்கு போகிறாங்க. அப்போ செக்கப் பண்ணி முடிச்சுட்டு டாக்டர், தமிழ் செல்வி கொஞ்சம் வெளியே இருக்கியா, நான் பாட்டிக்கிட்டேயும் அம்மா கிட்டேயும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், ஏன் டாக்டர் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாமே அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், இதெல்லாம் கொஞ்சம் பெரியவங்க பேசுறதுமா, நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பார்த்தா தயக்கத்தோட வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. அப்பத்தாவும் வசந்தி இருக்காங்க. ஏன் டாக்டர் எதுக்காக தமிழை வெளியே உட்கார சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், இல்லைம்மா நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம், கொஞ்சம் மனசை தேத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், டாக்டர் என்ன சொல்ல வரீங்க, உங்கள் முகமும் ஒரு மாதிரியா இருக்கு, என்ன டாக்டர் குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், ஆமாம் பாட்டி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், கேளுங்க டாக்டர் என்ன விஷயம்னாலும் கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், சரி உங்கள் குடும்பத்தோடைய வாரிசில் யாராவது ஊனமுற்றவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், ஆமாம் டாக்டர், என் மகன் ராசாங்கத்தோடைய மக கண்மணி, அவளுக்கு ஒரு கால் மட்டும் கொஞ்சம் சரியாக நடக்க வராது, இந்த ஸ்டிக்கு வச்சு தான் நடப்பா, அவள் தான் எங்கள் வீட்டில் ஒரு ஊனமுற்ற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அதுதான் பாட்டி, நான் ஏன் இப்போ அது கேட்டேன்னா, சில குடும்பத்தோடைய சில பரம்பரைன்னு ஒன்று இருக்குது, பரம்பரை நோய் அப்படின்றது குடும்பத்தில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 குழந்தை வளருதல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், ஆமாம் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி கேட்கவும், அது வந்து பாட்டி ஒரு குழந்தைக்கு எல்லா வளர்ச்சியும் நல்லா இருக்குது, கை காலோடைய வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்குது, ஒரு குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, ஆனால் இன்னொரு குழந்தைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், என்ன டாக்டர் சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், அது வந்து பாட்டி இன்னொரு குழந்தைக்கு ஒரு காலில் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், ஐயோ ஆண்டவா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், ஆமாம் பாட்டி கொஞ்சம் மனசை தேத்திக்கோங்க, தமிழ்ச்செல்வி வயிற்றுல இப்போ 2 குழந்தைங்க இருக்குங்க, ஒரு குழந்தையோடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு, இது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி பாதிப்பு வரத்தான் செய்யும், 2 குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், இன்னொரு குழந்தை கொஞ்சம் உடல் எடை குறைவாகவும் உடல் வளர்ச்சியில் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும், ஏன்னா 2 குழந்தைங்களுக்கும் போதுமான அளவு சத்தோ வளர்ச்சியோ ஒரே நேரத்தில் கிடைக்காது, ஒரு குழந்தைக்கு கூடவும் ஒரு குழந்தைக்கு குறையவும் கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போ தமிழ்ச்செல்வி வயிற்றுல ஒரு குழந்தை நல்ல ஆரோக்கியமான குழந்தையா வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு குழந்தைக்கு தான் ஒரு காலில் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது, ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இதைத்தான் தமிழ்ச்செல்விக்கிட்ட சொன்னால் மனசு ரொம்ப வருத்தப்படுவா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்ச்செல்விக்கிட்ட 2 குழந்தைங்க அப்படின்ற விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க, அதனால தான் தமிழ்ச்செல்வியை நான் வெளியே வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன், ஒரு டாக்டரா நான் தமிழ்ச்செல்விக்கிட்ட இப்படி மறைக்கிறதே ரொம்ப தப்பான விஷயம், ஆனால் நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தமிழ்ச்செல்வியோட குடும்பத்தை சேர்ந்தவங்களே இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால மட்டும்தான் நான் அந்த விஷயத்தை தமிழ்ச்செல்விக்கிட்ட சொல்லலை. இப்போ தமிழ்ச்செல்விக்கிட்ட நான் போய் ஒரு குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்குது, இன்னொரு குழந்தையோடைய வளர்ச்சி குறைபாடோடு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா அவள் ரொம்ப வருத்தப்படுவா, அவளுடைய இந்த வருத்தம் குழந்தையோடைய வளர்ச்சியை இன்னும் பாதிக்கும், அதனால தான் நான் தமிழ்ச்செல்விக்கிட்ட சொல்லலை. உங்ககிட்ட நான் சொன்னதுக்கு காரணம் ஒரு டாக்டராக எதையும் மறைக்கக்கூடாது, தமிழ்ச்செல்வியோடைய குழந்தையில ஒரு குழந்தை குறைபாடோடு தான் பிறக்கும், வேற வழியே இல்லை, இது ஒரு பரம்பரை ஜீனில் வந்த குழந்தைக்கு இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, சில குடும்பத்தில் வராது, ஆனால் சில குடும்பத்தில் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கும், இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், ஐயோ டாக்டரே எம்பிட்டு பெரிய விஷயத்த குண்டை தூக்கி போட்டிருக்கீங்களே, இதை சரி பண்ண முடியாதா, மருந்து மாத்திரைன்னு ஏதாவது கொடுத்து அந்த குழந்தையுடைய காலை சரி பண்ண முடியாதா, எங்கள் வீட்லேயே என் பேத்தி கண்மணி என் கண்ணு முன்னாடி ஸ்டிக்கை வச்சு தாங்கி நடக்கையில் அதை பார்க்கையிலேயே எங்கள் மனசெல்லாம் உருகுலைஞ்சு போயிடும், இப்போ அதே மாதிரி ஒரு குழந்தை எங்கள் வீட்டில் திரும்ப வரப்போகுதுன்னு சொல்கிறீங்களே, தயவு செஞ்சு அதுக்கு ஏதாவது மாற்று மருந்து ஏதாவது மருந்தை கொடுத்து அதை சரி பண்ண முடியுமான்னு சொல்லுங்கள், தமிழ்ச்செல்விக்கு அந்த மருந்தை சாப்பிட முடியுமான்னு பாருங்கள், தயவு செஞ்சு சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், இல்லை பாட்டி எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, இது அந்த ஆண்டவனுடைய விதி, அவன் இந்த மாதிரி குழந்தை பூமிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி விதிக்கப்பட்டது, தமிழ்ச்செல்வி வயிற்றுல ஒரு குழந்தை நம்மளை மாதிரி நல்ல நட உடையோட கைகாலோட நல்ல வளர்ச்சியோட இருக்கும், இன்னொரு குழந்தைக்கு 2 கை நல்லா இருக்கு, ஒரு காலில் மட்டும் பிரச்சனை இருக்கு, அதனால அந்த குழந்தையால
சராசரி ஒரு மனிதன் நடக்கிற மாதிரி நடக்க முடியாது. ஸ்டிக்கை வச்சு நடக்கிற மாதிரியோ இல்லை என்ன பிரச்சனையா இருக்குன்னு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் முழுசா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், அடியாத்தி என்ன டாக்டர் இப்படி அடுத்து குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், என்ன பாட்டி, நான் ஒரு டாக்டர், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பா நான் உங்ககிட்ட எதையும் மறைக்காம சொல்லணும். அதுக்காகத்தான் நான் சொன்னேன், தமிழ்ச்செல்வியை பத்திரமா பார்த்துக்கங்க. தமிழ்ச்செல்வி கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதீங்க. தமிழ்ச்செல்வி மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறாதீங்க. அவ எப்பயுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். எதை நினைச்சும் அவ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது. தமிழ்ச்செல்வியை ரொம்ப சந்தோஷமாவே வச்சிருங்க. அதே மாதிரி ரொம்ப சத்தான பொருட்கள், காய்கறிகள்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப சத்தான பொருட்களாகவே உணவாகவே கொடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், சரிங்க டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு வசந்திக்கும் ரொம்ப வருத்தமாயிருது. ஒரு குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மனசு ஃபுல்லாக வருத்தம். அப்பத்தா வசந்தியும் பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி கண்ணை தொடச்சிக்கிட்டு பார்த்தா 2 பேர் வராங்க. அம்மாச்சி, அம்மா என்ன ஆச்சு? ஏன் உங்கள் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? டாக்டர் கிட்ட உட்காந்து இருக்கும்போது கூட நல்லா தானே இருந்தீங்க. இப்போ அந்த டாக்டர் ரூமை விட்டு வரையில ஏன் உங்க முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஆமா, டாக்டர் என்னை வெளியே போக சொன்னாரு. என்னாச்சு? ஏன் உங்க முகம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், அது ஒன்றும் இல்லை தமிழ், வா வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் அப்பத்தாவும் தமிழை கூப்பிட்டுட்டு வராங்க. ஆனால் அப்பத்தாவும் வசந்தியும் பார்த்தா இடிஞ்சு போய் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் 2 பேர்த்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மச்சி, எதையும் நீங்கள் என்கிட்ட மறைக்கிறீங்களா? குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. அப்புறம் ஏன் டாக்டர் என்னை வெளியே போக சொல்லணும் அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், ஐயோ அது ஒன்றும் இல்லடி, நீ நல்ல சத்தான சாப்பாடாக சாப்பிடணும், மனசில் எதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் உனக்கிட்ட சொல்ல முடியுமா? அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, வேற ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், சரி அப்படியா, ஆனால் நீங்கள் என்கிட்ட எதுவும் மறைக்கலையே அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கும், அப்படியெல்லாம் இல்லடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா மனசுக்குள்ள எல்லாத்தையும் பூட்டி மறைச்சு வச்சு தமிழ்கிட்ட சொல்லாமல் மறைச்சிடுறாங்க.